என் மனைவியை நேசிப்பேன், என் பிள்ளைகளை நேசிப்பேன். நேசம் இல்லாமல் இந்த உலகம் இயங்காது. யாரா எல்லோரும் ஒருவரை நிச்சயம் நேசித்துக் கொண்டிருப்போம். ஆனால் உண்மையில் நாம் நேசிப்பதற்கு தகுதியானவர்கள் யார்? நாம் யாரை நேசிக்க வேண்டும்? யாரை நாம் நேசித்தால் நம்முடைய நேசத்திற்கு காரணமாக நமக்கு சோழத்தை பெற முடியும் என்று பார்த்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் வைக்கக்கூடிய அன்புதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஏற்படுத்தி தரும். அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லுவான், சூரத்துல் அஹ்ஸாப்ல, அன்-நபிய்யு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஃமின்களுக்கு தங்கள் உயிரை விட மேன்மையானவர். அல்லாஹ் தம் உயிரை விட, உலகத்தில் நாம் தாயை நேசிக்கலாம், தந்தையை நேசிக்கலாம், மனைவியை நேசிக்கலாம், பிள்ளைகளை நேசிக்கலாம், எல்லாரையும் நேசிப்போம். அவங்களுக்கு வேண்டிய ஏதாவது கஷ்டங்கள் நஷ்டங்கள் அவங்களுக்கு நம்ம எல்லாம் செய்வோம். ஆனால் உயிரை யாருமே கொடுக்க மாட்டோம் இல்லையா? ஆனால் இந்த உயிரையும் என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக கொடுத்தாக வேண்டும். ரசூலுல்லாஹி ஹதீஸ்ல சொல்வாங்க, லா யுமினு அஹதுக்கும், உங்களில் ஒருவரும் பரிபூர்ணமான ஈமானை அடைய முடியாது, ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன் நாஸி அஜ்மஈன். நான் முஹம்மதாகிய நான்